ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே. இப்போ நம்ம இப்படியே இருக்கிறோம்ல, இப்படி மேல இருக்காங்கல்ல ஆண்கள் மேல, பெண்கள் நீங்க பாக்குற வரைக்கும் பெண்கள் கீழே தாங்க இருப்பாங்க. நாங்களும் செய்யற வேலை தான் நீங்களும் செய்றீங்க, நீங்க செய்யற வேலையை நாங்க செய்யறோம். ஸோ இல்லை, நான் பாடிட்டு தான் இருக்கேன். நிறைய நல்ல சாங்ஸும் பாடுறேன், அதெல்லாம் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்குது. பாடிட்டு தான் இருக்கேன். சாங்ஸ் இன்னும் வெயிட்டிங்ல தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ண போறேன். ஆமா, ஆல்பம் பண்ணிருக்கேன். ஸோ அது அந்த சாங் தான் வந்து நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்றேன். குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த பைசன் படம் வந்து பேசும் பொருளா மாறி இருக்கு. உங்க பார்வையில படம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? மாரி செல்வராஜண்ணா பத்தி இப்போ இருக்கிற தலைமுறைகள் எல்லாருக்குமே தெரியும். கரெக்டான படத்தை தான் கொடுக்குறாரு, கரெக்டான ஒரு ஜென்ரேஷன்ல கொடுக்குறாரு. ஸோ இப்போ இருக்கிற இளைஞர்கள் அவங்களுக்கான ஒரு தேவையான ஒரு மூவி தான் இது. கண்டிப்பா அதை சொல்ற மாதிரி இந்த அவேர்னஸ் ஏதாச்சும் இருக்கு? அவங்க பப்ளிக் மத்தியில் அந்த அவேர்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. கண்டிப்பா இங்க நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சாதியால வந்து நிறைய இங்க சூழ்ந்திருக்கிறப்போ ஒரு சிலருக்கு தான் வந்து அந்த தெளிவு இருக்கு. ஸோ அந்த ஒரு சிலர் வந்து அதை எல்லாருக்கும் தெளிவுபடுத்தணும். ஒரு சிலர் தெளிவுபடுத்தினாலே அந்த எல்லாருமே மாறுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே மாறாதுன்னு கிடையாது, எல்லாமே கண்டிப்பா ஒரு நாள் மாறும். முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான மாற்றத்தை நாங்களும் வந்து உருவாக்கிட்டு தான் இருப்போம். அது என்னோட பாடல்கள் மூலியமாவும் நான் அதை உருவாக்கிட்டு தான் இருப்பேன். பொதுவாகவே பாடகர்கள் சின்ன கூட கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் வந்து பாட முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு தடை விதிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நெருக்கடிகள் வந்து திரைத்துறையில் வந்து இருக்கா பாடகர்களுக்கு? நெருக்கடிகள் எல்லாருக்குமே தான் இருக்கும். ஆனாலும் வந்து ஒரு சின்ன விஷயம்தான். அவங்க அந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த முத்தமழை சாங் பாடுறப்போ ஒரு பீக் வந்துச்சு பாத்தீங்களா? ஸோ அந்த நெருக்கடி வந்து அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்களோ அதுக்கான பலன். இது கடவுள் கொடுக்குற ஒரு விஷயம் தான் இது. சினிமாவில் பெண்களுக்கு இன்னமும் அந்த அபியூஷன் ஹராஸ்மெண்ட்டோ இன்னமும் இருக்குதுன்னு சொல்லிட்டே தான் இருக்காங்க. என்ன மாதிரியான என்ன கமிஷன் என்ன பண்ணாலும் அது எப்படி பாக்குறீங்க? அது என்ன மாதிரியான கலாச்சாரம்? அது வந்து இப்போ வரைக்குமே அந்த அபியூஸ் இருக்குதுன்னா அது ஒரு கேவலமான ஒரு கலாச்சாரம் தான் இப்போ வரைக்கும். ஏன்னா வந்து தான் பெத்த பொண்ணு மட்டும்தான் வந்து பொண்ணுன்னு பாக்குறது, மற்ற பொண்ணெல்லாம் வேற மாதிரி பாக்குறது, அது வந்து ஏத்துக்க முடியாது. பெண்கள் அப்படின்னாலே வந்து சொல்றாங்கல்ல, மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மான்றப்போ, அப்போ ஒரு பொண்ணை வந்து நீங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியா பார்க்காம அவங்களையும் வந்து மதிக்கணும். இப்போ நீங்க ஒரு அம்மாவை மதிக்கிறீங்கல்ல, உங்க அம்மாவை அந்த மாதிரி நீங்க பேசுவீங்களா? அப்போ ஒரு பப்ளிக்ல பாக்குறப்போ ஓகே நம்ம அம்மா நம்ம தங்கச்சி இப்படி வந்து நீங்க அதை மனசார நினைச்சு அவங்க கிட்ட நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இல்ல பெண்கள்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டின்னு நீங்க அதை பார்க்கவே கூடாது. கபடியில வந்து வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எனக்கு வந்து அவங்கள பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கூஸ் பம்ஸா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நானு. ஏன்னா அவங்க பாக்குறப்பவே எப்படின்னா அவங்களோட அந்த ஒரு போல்ட், ஒரு கேர்ளா வந்து ஒரு கட்ஸா வந்து நின்னாங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இதுல அரசு நிதி கொடுத்துருக்காங்க. இப்ப குகேஷ்க்கு கொடுத்த நிதி இதையும் கம்பேர் பண்ணி பேசுறாங்க. இப்ப நிதி வந்து உயர்த்தி தான் கொடுத்துருக்கணும்னு எல்லாருமே விரும்புறாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு பாரபட்சம் பார்த்து ஒதுக்குறதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப அந்த நிதி ஒதுக்குறதுல தமிழ்நாடு அரசு இந்த பாரபட்சத்தை எப்படி பாக்குறீங்க? கார்த்திகாவுக்கு வேற என்ன பண்ணணும்? இல்ல, நான் அதை பத்தி இன்னும் நான் பாக்கல. அப்படி பார்த்தா 2020 நவம்பர் 24 நான் பிபிசி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க என்ன. நான் வந்து வேர்ல்டுலேயே வந்து இன்ஸ்பைரிங் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் விமன் வாங்கினேன். அப்போ என்னை யாரும் கூப்பிட்டு ஒரு கை கூட கொடுக்கல. ஆக்சுவலி நான் வந்து என்னை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக நான் வந்து காசு எல்லாம் கேட்கல, என்னை கூப்பிட்டு ஒரு விஷ் பண்ணலை. யாருமே அந்த அளவுக்குலாம் என்ன பண்ணவே இல்லை. தமிழ் பெண்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷத்துல நான் தான் வந்து தமிழ் பெண்ணா வந்திருக்காங்க. ஸோ அது வேர்ல்டு லெவல்ல 100 பெண்கள்ல அது வந்து நான் பெருசா எடுத்துக்கல. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் பெருசா பார்க்க மாட்டேன். ஒருத்தவங்களை நம்ம வந்து உற்சாகப்படுத்தினாதான் என்னால போக முடியும் இல்லை, எனக்கே வந்து அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. யாரும் என்ன வந்து தடுத்தாலும் நான் அது போயிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச கார்த்திகா ஹவுஸ் அப்படிதான். நீங்க என்ன பண்ணாலும் நீங்க உங்களோட கோலை நோக்கி நீங்க போயிட்டே இருங்க. பெண்களுக்கான வாய்ப்பு அதிகமா வந்து தட்டி பறிக்கப்படுது. வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்ப அரிதா இருக்கு. அதுக்கான விழிப்புணர்வு எப்படி வந்து நம்ம சொல்ல முடியும்? எப்படி அரசு மேற்கொள்ளணுமா? அது வந்து அதுதான் சொல்றேன், பெண்கள் நீங்க பாக்குற வரைக்கும் பெண்கள் கீழே தாங்க இருப்பாங்க. பெண்கள் ஆண்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ஒரு ஜெண்டர் தான். ஆண் பெண் 2 பேரும் சமம் தான். ஸோ
ஸோ இவங்க பெண்கள் எப்படி சொல்றது, அவங்கள வந்து இன்னுமே வந்து அந்த காலத்துல வந்து அடக்கி வச்சிருக்காங்கல்ல, பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும், அப்படி எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்கணும் சொல்லுங்க. நாங்களும் செய்யற வேலை தான் நீங்களும் செய்றீங்க, நீங்க செய்யற வேலையை நாங்க செய்யறோம். ஸோ என்னைக்குமே வந்து 2 பேரும் ஈக்குவல்னு என்னைக்கு இந்த மக்கள் நினைக்கிறாங்களோ அன்னைக்கு எல்லாமே மாறும். இது இல்ல 2 பேருமே வேற வேற தான், நாங்க மேலதான் நீங்க கீழதானே, இங்க எதுவுமே மாறாது. ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே. இப்போ நம்ம இப்படியே இருக்கிறோம்ல, இப்படி மேல இருக்காங்கல்ல, ஆண்கள் மேல பெண்கள் அப்படி இல்ல, எல்லாருமே சமம். நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்ல. அது எனக்கு ஒரு ஆசை அந்த மாதிரி. நன்றி. தேங்க்யூ.